நீ சங்கடங்களில் உழலப் போகிறாயா, இல்லை சமர்ப்பணத்தால் சமர் செய்யப் போகிறாயா? வழங்கும் ஞானத்தை பெற ஆயத்தமாகு. இந்த அகிலம் என்பது யாது பார்த்தா? இம்மண்ணில் வாழும் மனிதரும் மிருகமும், புழுவும் பூச்சியும் செடியும் கொடியும் எவ்விதம் உருவாகின்றன? எதை ஆதாரமாய்க் கொண்டு இவை பிறக்கின்றன? எவ்வாறு வளர்கின்றன? எவ்வாறு வாழ்கின்றன? அனைத்தும் எவ்வாறு மடிகின்றன? இவற்றின் மறைவிற்குப் பின் என்ன நேர்கிறது? அந்த ரகசியம் பற்றி அறிய முற்படு. மனிதனின் தேகம் மண்ணுக்கு சொந்தமானது மாதவா. ஜலமானது சரீரத்தில் ரத்தமாய் பாய்கிறது. வெப்பமே அக்னி, சுவாசமே வாயு. இந்த தேகத்தின் வெறுமை ஸ்தானமானது ஆகாயமாகின்றது. அதாவது நிலம், நீர், வாயு, அக்னி, அதோடு ஆகாயம். இந்த பஞ்சமகா பூதங்களும் சரீரத்தோடு தொடர்பு கொண்டவை. அந்த வகையில் கங்கை மைந்தரும் துரோணாச்சாரியரும் நிலம், நீர், வாயு, அக்னி, ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இல்லை. தர்மத்தின் ஞானியும் அதர்மம் புரிபவரும் பஞ்சபூதங்களோடு இணைந்தவர். பிறகு மோகம் கொள்ள காரணம் என்ன பார்த்தா? எடுத்துரைப்பாய். மாதவா, அனைவரும் ஒருவரை அறிவது இந்த தேகத்தைக் கொண்டே. மண்ணுக்கு சொந்தமான தேகமே அனைத்திலும் முதன்மையானதா? இல்லை பார்த்தா. அந்த கூற்று சத்தியமானால் மரணத்திற்கு பிறகு ஏன் தேகம் அழிந்து விடுகின்றது? உண்மை யாதெனில் ஒரு மனிதன் அறியப்படுவதும் தேகத்தால் அல்ல, அதோடு சம்பந்தங்களின் ஆதாரமும் தேகத்தை கொண்டதல்ல. மனிதனுடைய சுபாவம், அவனுடைய நடத்தை, அதற்கு காரணமானவை இந்த சிருஷ்டியின் 3 குணங்கள்: தமஸ், ரஜஸ், அத்துடன் சத்வம். அம்மூன்று குணங்களின் அர்த்தம் என்ன மாதவா? தமஸ் என்பதன் அர்த்தமாகும் காரிருள். நன்மை தீமைகளை பற்றி எண்ணாது வாழ்வை கழிக்கும் ஜீவன் இருள் வாழ்வாய் அறியப்படுகின்றது. பறவைகளையும் விலங்குகளையும் போல சரீர இச்சைக்காக மட்டுமே வாழும் வாழ்க்கை அது. சத்வம் என்பதன் அர்த்தம் ஞானம் என்னும் ஒளியாகும். ஒரு மனிதன் ஒவ்வொரு சூழலிலும் தர்மம், சத்தியம் மற்றும் குல வழக்கத்தை அனுசரித்து செயலாற்ற முற்பட்டால் அந்த வாழ்வு சாத்வீக வாழ்க்கை என்று அறியப்படும். இவ்விரு நிலைகளுக்கும் நடுவிலும் ஒரு நிலை உள்ளது. அதில் உள்ளவன் ஞானமும் கொண்டிருப்பான், ஹிருதயம் மற்றும் சரீரத்தின் ஆசைகளால் பிணைக்கப்பட்டும் இருப்பான். அதுவே ரஜஸ் நிலை. அந்நிலையில் வாழ்பவர்கள் ஹிருதயத்தில் ஆசையும் மோகமும் கொண்டிருப்பார்கள். தமஸ், ரஜஸ் மற்றும் சத்வ குணங்களின் குறை நிறை நிலைகளோடு உருவாவதே மனிதனுடைய சுபாவமாகிறது பார்த்தா. சற்று அங்கிருப்போரை பார். இவர்களில் உனக்கு எந்த குணமானது தென்படுகின்றது? யுவராஜன் துரியோதனன் தர்மம் பற்றி அறிந்தவன்.
ஆனால் பின்பற்ற மறுத்தவன். அகங்காரத்தை வாழ்வாதாரமாக்கியவன். தமஸ் எனும் குணம் அவனுள் மிக குறைந்து ரஜஸ் அதிகரித்து சத்வ குணமானது பூரணம் பெறாதவன். இன்னொரு புறம் இருப்பவன் இளவரசன் துச்சாதனன். எப்போதும் தமையனுடைய ஆணைக்கு மறுவார்த்தை பேசாது சிறமேற்கொள்பவன். அப்படியென்றால் இவன் தமசை சேர்ந்தவன். கங்கை மைந்தர் குறித்தும் ஆலோசி விஜயா. சத்வகுணம் கொண்ட அவர் தமசோடும் இணைந்தவர், அகங்காரமற்றவர். இருப்பினும் பழமையான தர்மம், பழமையான குல வழக்கங்களோடு பின்னி பிணைந்தவராவார். இன்னலெனும் நிலை உருவானாலும் தன் நிலையை மாற்றாமல் வாழ்ந்தவர்.